வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா உப்புமா பார்த்திங்கன்னா சில பேருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். உதிரி உதிரியாக எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ரவா உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க இந்த ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த நெய்யில் நல்லா வறுத்துட்டு நம்ம செய்யணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது போல் நம்ம வறுத்துட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரவா உப்புமா, அதுக்கு தான் வறுத்துட்டு செய்யணும். இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது ரவா உப்புமாவாக இருந்தாலும் சரி, அரிசி உப்புமாவாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது உப்புமாவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்குனது, அதே போல் 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே போல் ஒரு பாதி கேரட்டு பொடிசாக நறுக்குனது சேர்த்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கணும். உப்புமாவுக்கு வெங்காயம் இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும், அப்போ தான் உப்புமா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன், 3 கப் அளவு அளந்து வச்சுருந்தேன், அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து இது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரவை சேர்க்கணும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இது போல் கொதி வரணும். இது கூடவே நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை கொட்டி நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதான். ரவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது போல் கொட்டி சேர்க்கும் போது கட்டி தட்டாது, உங்களுக்கு நல்லாவே கலந்து வந்துடும். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுட்டு கலந்துக்குங்க, அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். அதனால் சிம்மில் வச்சு அடுப்பை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்குங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா வேர்க்கடலை தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், தேவைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே இது வந்து அடியில் ஒரு லேயர் நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா வரும். அது வேணும்னா அப்படியே நீங்கள் திறந்து வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டுருங்க, அதுவுமே சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பக்குவத்துக்கே தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நல்லா இது போல் ஒன்று கலந்து வரணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்புமா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் பார்த்திங்களா இதே சாஃப்ட்னஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மொறுமொறுன்னு இருக்கிறது வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரவா உப்புமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரவா உப்புமா ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் டிஃபன் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.